இருந்துச்சு, அதே மாதிரி ஹேரும் தின்னாகிட்டே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற எனக்கு ஹேர் க்ரோத் கொடுத்த ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நான் ப்ராப்பராக பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி விடுவாங்க. அப்போ வந்து என்னோட ஹேர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் நான் ப்ராப்பராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, ப்ராப்பராக ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு எந்த ரொட்டீனுமே நான் ஃபாலோ பண்ணல. அப்போ எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு, அதே மாதிரி ஹேரும் தின்னாகிட்டே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். ஹேர் கட் பண்ணின பிறகும் நான் ஹேர் ஆயில் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணவே இல்லை. ஹேர் வாஷும் நான் ப்ராப்பராக ஒரு ரொட்டீனும் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ என்னோட ஹேர் வந்து பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக தின்னாகிடுச்சு. அப்போ தான் நான் வந்து முக்கியமாக ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு டாக்டரை மீட் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் அண்ட் சீரம் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணினாங்க. அது வந்து என்னோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் அகைன் அம்மா வந்து ஊருக்கு வரப்போ ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து நான் ரெகுலராக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹேர் ஆயில் எப்போ அப்ளை பண்ணணும், ஹேர் வாஷ் எப்போ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஹேர் கேர் ரொட்டீனை தான் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் 7 days ஹேர் கேர் ரொட்டீன்னு ஒரு சார்ட் ஃபார்மில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்க. ஒரு ப்ராப்பர் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து எந்த அளவுக்கு ஹேரில் வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கு நானே எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹேர் கேர் ரொட்டீனில் என்னென்ன ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு ஆல்ரெடி ஹேர் க்ரோத் டிப்ஸ் அண்ட் மை ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு ஹேர் க்ரோத் கொடுத்த என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் என்னோட கிராண்ட்மாவோட ரெசிபி, உங்களுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் பிரிங்கராஜ். நம்ம ஹேர் ஆயிலோட கிங்குன்னு சொல்லலாம். தமிழில் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இது ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹெர்ப். நீங்கள் நிறைய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸில் இந்த நேமை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு இருக்குது. நான் வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற இந்த ஒயிட் ஃப்ளவர் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கிறேன். லீவ்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். இது நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், அதாவது இளநர வராமல் பார்த்துக்கும். வந்திருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹெர்ப் இது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் கரி லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலை. இது நம்ம ஹேர் ஆயிலோட குயின்னு சொல்லலாம். இதில் அதிகமான புரோட்டீன் இருக்குது, பீட்டா கேரட்டின் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இன்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இன்னும் அயர்ன், அமினோ ஆசிட்ஸ், அல்கலாய்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ்னு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த கரி லீவ்ஸில் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ட். இதையும் நான் ஒரு கை அளவு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் இதில் சொல்கிற இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ தேர்ட் இன்க்ரீடியன்ட் ஹென்னா லீவ்ஸ், அதாவது மருதாணி. இந்த மருதாணி நம்ம ப்ரீமெச்சூர் கிரே ஹேருக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட். தென் முக்கியமாக நம்ம ஹேரோட டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மருதாணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெஷ் மருதாணி லீவ்ஸ் வந்து கிடைச்சிது அப்படின்னா ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ட்ரை லீவ்ஸ் வந்து ஆன்லைனில் லோக்கலில் இருக்கிற ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஹென்னா பவுடர் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஹென்னா பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி. செம்பருத்தி பூ அண்ட் இலை ரெண்டுமே எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூவை ஒரு 15 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை செம்பருத்தியை ஒரு 25 எடுத்துக்கோங்க. இது ஆன்லைனில் இல்லைனா லோக்கல் ஆயுர்வேதிக் ஷாப்பில் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலையை ஒரு கையளவு எடுத்துக்கிறேன். இதில் அதிகமான விட்டமின்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபைபர்னு அதிகமாக இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணும்.
ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸையும் நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பெரிய நெல்லிக்காய். இது ஒரு 5 எடுத்துக்கிறேன். இது நம்ம ஸ்கேல்ப்ல எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணி ஹேர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும், ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருந்ததுன்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இதை சீடு இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நீம் லீவ்ஸ், வேப்பிலை. ஒரு 2 கொத்து நான் எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ் லீவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீம் பவுடராக கிடைக்கும். பவுடராக இருந்தது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட். ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணி நம்ம சேனலில் நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருப்பேன். இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஃபெனுக்ரிக் ஹேர் பேக் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட், அதாவது பாதாம். இது ஒரு 15 பாதாம் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வல்லாரை, பிராமி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை மோஸ்ட்லி பவுடராக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கரெக்டாக பாதியை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி காய வச்சுக்க போகிறோம். இதை நெக்ஸ்ட் டைம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ட்ரை ஆனதும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது இந்த வடை வந்து ட்ரை ஆன பிறகு இதை அகெயின் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆயிலில் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிறத இப்போ ஆயில் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 500 ml கோகனட் ஆயில், 50 ml சிசமே ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்ச பாதி ஹெர்பல் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆயிலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ ஸ்டவ்வை சிம்லே வச்சு இந்த ஆயிலை பாயில் பண்ணணும். அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஆயிலை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ நல்லா நொரை வர ஸ்டார்ட் ஆகிடும். இது பொங்கி வெளியில் வராமல் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஃபைனலாக நுரையெல்லாம் இந்த மாதிரி கம்மியாகிடும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஹேர் ஆயில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், நம்ம பவர்ஃபுல்லான ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி. இந்த ஹேர் ஆயிலை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும். ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட தன்மை வந்து மாறாது. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணினா 3 months வரைக்கும் தாராளமாக வரும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் ஹேர் ஃபால் உள்ளவங்க வந்து வீக்லி 3 times இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிவியரான ஹேர் ஃபால் உள்ளவங்க வந்து வீக்லி 4 times இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 typesஆக யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நைட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க. அவங்க இந்த ஹேர் ஆயிலை தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம்.
மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மார்னிங் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க. அவங்க வந்து இந்த ஹேர் ஆயில ரெகுலரா தாராளமா அப்ளை பண்ணிட்டு, மினிமம் 1 ஹவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப் வந்து ஹாட் ஆயில் மசாஜ். அதாவது வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் ஆயில கொஞ்சமா எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணி, அந்த ஹேர் ஆயில ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு டீப்பா இந்த ஹேர் ஆயில் வந்து பெனட்ரேட் ஆகும். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்க ஹேர்ல வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்பவே ரிசல்ட்ட பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இந்த ஹேர் ஆயில் குடுக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் அப்ளை பண்ணின பிறகு உங்க ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஹேர் ஆயில் இது. ஸோ கண்டிப்பா இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஹேர் ஆயில எப்போதுமே ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு போதும். அதே மாதிரி நீங்க ஹேர் ஆயிலுக்கு நெறைய செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து இந்த ஹேர் ஆயில வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.